எங்கே போகிற? இங்கே வா நீ. அவன் பாருங்கள் தூங்கி எழுந்தது நேராக வெளில ஓடுவார். எனக்கு டைம் ஆயிடுச்சு, அவனுக்கு சாப்பாடு கொடுத்துடணும். அடை தோசையை காலையில் எழுந்துச்சி அரைச்சி எடுத்து அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருந்தேன். கரண்ட்டு போயிட்டு வருது. தேங்காய் துவையலுக்கு எடுத்தேன், கரண்ட்டு மட்டும் போயிட்டு எத்தனை வாட்டி வருது. இப்போ வந்துருச்சு. டக்குன்னு அரைச்சி வச்சுருவோம். மறுபடியும் கரண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருவோன்னு துவையலுக்கு எடுத்தாச்சு. இனி ஹரிக்குட்டியை கிளப்பி விடணும். கடலை மிட்டாய் எடுத்து வச்சுட்டேன், தண்ணி எடுத்து வச்சாச்சு, எல்லாம் கிளதள்ளி போடுவோம். அடை சுட்டு வச்சாச்சு, துவையல் அரைச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி ஹரிக்குட்டி கிளம்பிட்டு வரலாம். ஓடியா ஹரீஷ் குட்டி எல்லாத்துக்கும் ஹாய் குட் மார்னிங் சொல்லுங்கள். அவன் எந்திரிச்சு குளித்து கிளம்பியாச்சுங்க. ஆனால் என்ன பாத்ரூம்லாம் போகலை, எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. இவன் இப்படி தான் அடிக்கடி கொஞ்சம் சொதப்பி விட்டுருவான். சாப்பிடியாமாக்கா அடை தோசை சாப்பிடியாம்மா. நான் அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டு விட்ருக்கேன். ஃபேண்டெல்லாம் இனிமேல் தான் அவனுக்கு போட்டு விடணும். அந்த டயத்தில் போடலாம், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, அதுவரை வெயிட் பண்ணி பார்க்கலான் இருக்கேன். எல்லாம் சின்ன விஷயங்கள் கூட நாங்கள் பார்த்து தாங்க அவனுக்கு கிளப்பணும். எல்லாம் டக்குன்னு செய்ய முடியாது நிசாரமாக. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தான் என் பிள்ளைக்கு பண்ணணும். நான் என்னாடி தங்கம்